வேதம் சொல்லுகிறது போல மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதாவது கடவுள்கிட்டே இருந்து வர வார்த்தை இருக்கு இல்லையா, அதுதான் மனுஷனை உயிர்ப்பிக்குது, அதுதான் மனுஷனுக்கு உயிரை கொடுக்குது. இது எல்லாரும் நம்புறாங்க இல்லையா. ஆகையினாலே இந்த வேலையில நானே பேசிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அந்த செய்தியை கொடுக்கும்படியாக பாஸ்டர் ஐயாவை நீங்களே வரவேற்பு கொடுங்க. இப்பொழுது நம் மத்தியில் கிறிஸ்துமஸ் செய்தியை பகிர்ந்து கொள்ள கைகளை தட்டி ரெவரண்ட் டேவிட் சௌரி அவர்களை அழைப்போமாக. நல்ல பலத்த கருத்தை கொடுத்து அவர் வரவேற்பு செய்வார். மீண்டும் ஒரு பலம் கருத்தை கொடுக்குமா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். இன்றைய பொழுது நம்ம வந்திருக்கிறோம் என்றால் அது எல்லாமே கடவுள் நம்ம மேல வைத்த அன்பினாலே தான். 2000 வருஷத்துக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்து எல்லாமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறாரு. அதனாலதான் பூமிக்கே வந்தாரு. இன்றைய பொழுது கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் பார்த்தோம். பீஸ் அண்ட் ஜாய். இந்த உலகத்துக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்க வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எல்லாமே பறக்கிறாங்க, எல்லாமே மதிக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு வித்தியாசம். ஏனென்றால் இந்த உலகத்துல அன்பு இல்ல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல, வேதனை, கலக்கம், கண்ணீர், திருமண திசையெல்லாம் துக்கத்தை தான் பார்க்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியாத, நிம்மதியை கொடுக்க முடியாத, ஒரு சமாதானத்தை கொடுக்க முடியாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனாக உருவம் எடுத்து பூமிக்கு வந்தார். ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். இந்த சுற்று வட்டாரத்தில் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். இங்க அமர்ந்திருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, சில பொருட்களை வாங்கி கொண்டவர்கள் இருக்காங்க, வாகனத்தில் போனவர் போய்கொண்டு இருக்கிறவர்கள் இருக்காங்க, நிறைய விதமான சும்மா வந்து பார்த்துட்டு போவோமே என்று சொல்ற மக்களும் இருக்கிறார்கள். பணம் இருக்கிறவர்கள் எல்லாமே சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்ல. அநேகருடைய வாழ்க்கையில நிம்மதியை தொலைத்து விட்டு இருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் காணாம போயிடுச்சு. அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்க முடியாகவும் சமாதானம் கொடுக்க முடியாகவும் அவங்க உள்ளத்தில் வாழும்படியாகவுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் இறங்கி வந்தார். பைபிள்ல சொல்லப்படுகிறது, எல்லா மனுஷருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. நீங்க எந்த இடத்துல நின்று கொண்டிருந்தாலும் சரி, அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். உங்களுடைய இருதயத்திலே அந்த நல்ல ஆண்டவரை வாங்கப்பா, என் உள்ளத்துல வாங்கப்பா அப்படின்னு கூப்பிடும் போது அவர் தாராளமா வருகிறார். வந்து உங்க துக்கத்தை எல்லாம் சந்தோஷமா மாற்ற வல்லவரா இருக்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறாராம். அதுக்கு நாங்கள் ஒரு சாட்சி. வேதனையிலும் துன்பத்திலும் தவிப்பிலும் கலக்கத்திலும் தடுமாற்றத்திலும் இருந்து கொண்ட எங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்தி இன்று வரைக்கும் வழிநடத்துகிறார். பிரச்சனை வரும், போராட்டம் வரும், ஆனாலும் கூட அதிலிருந்து எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் எல்லா மனிதருக்கும் வந்தார். குறிப்பிட்ட இடத்துக்கு மாத்திரம் அல்ல, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இயேசு சொந்தம். இயேசு மனிதனை நேசிக்கிறார். சற்று முழு ஒரு அம்மா பாவ கை கண்ணத்துல பிடிச்சிட்டு அப்படியே இருக்கிறாங்க. பாவம், அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ. இந்த நேரத்தில் நீங்க எந்த பிரச்சனையிலிருந்து வந்தாலும் சரி, நீங்க அந்த அப்பாவை இயேசுவை உள்ளத்துல அழைங்க, கூப்பிடுங்க. அப்பா, இப்படி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க ஆண்டவரே, எனக்கும் சந்தோஷத்தை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கூப்பிடுங்க. உங்க உள்ளத்திலே வந்து அந்த சந்தோஷம் கொடுக்க வல்லவர் உள்ளவரா இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து இன்று உயிர் வாழ்கிறார். பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்த தேவை இன்று நம்மோடு கொண்டு உலாவி கொண்டிருக்கிறார். நீ எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வேதனையில் இருந்தாலும் சரி, உலகம் உங்களை வெறுத்து தள்ளலாம், சொந்த பந்தம் உங்களை அசட்டை பண்ணலாம், துக்கப்படுத்தலாம், சீ போடா அப்படின்னு சொல்லி இருக்கலாம், வெறுத்து தள்ளி இருக்கலாம். ஆனா ஒருவரையும் வெறுக்காதவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா.
அந்த நல்ல ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை வெறுக்கவே இல்லை. அவரு மக்களுக்காக தன் உயிரே கொடுத்தவர். யாருங்க பாவிக்காக உயிர் கொடுப்பா? நல்லவனுக்காக ஒருவேளை யாருனாச்சும் உயிர் கொடுக்கலாம். ஆனா பாவியா இருந்த நமக்காக ஒருவர் உயிர் கொடுத்தார் என்றால் அவர் தாங்க இயேசு கிறிஸ்து. எல்லா பிள்ளைகளும் பிறக்கும் போது இந்த பிள்ளை நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும்ட்டு நம்ம வாழ்த்துவோம், மனசுல நினைப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்ததே சாவறதுக்காக. எதுக்காக? நாம் செய்த பாவத்தை அவர் சுமந்தார், நம்ம துக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டாராம். அந்த நல்ல இயேசுவே, அப்பா என் உள்ளத்துல வாங்காண்டவரே நீங்க கூப்பிடும் போது உங்க துக்கம் நிச்சய சந்தோஷமா மாறும். அந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அத கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் என்று சொல்லப்படுகிறது. கரம் தட்டி அந்த நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். God bless you.